திருச்சிற்றம்பலம். அரர நம பார்வதிபதையே. அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவஞான சம்பந்தர் சேனல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலுடைய தொகுப்பாசிரியரான ஆங்கிரச சுப்பிரமணிய சர்மா, சைவ சித்தாந்த சுடர் மற்றும் பல டைட்டில்களுக்கு சொந்தக்காரரான ஆங்கிரச சுப்பிரமணிய சர்மாவுடைய சிறப்பு நேர்காணல் இன்னைக்கு காண போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா சிவாயனமா. சிவாயனம் ஐயா, நம்ம இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சில வார்த்தைகள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுங்க ஐயா. என்னுடைய தகப்பனார் ஆங்கிரச எஸ் வெங்கடேஷ் சர்மா அவர்கள் 1963 சங்கர பக்த ஜனசபா என்ற சபாவை ஆரம்பித்து 25 வருடங்கள் அதை ஒரு குழந்தையை வளர்ப்பது போல வளர்த்து வந்தார். 1988ஆம் ஆண்டு அந்த சபைக்கு வெள்ளி விழா இங்கே ஒரு பெரிய ஒரு விழாவை நடத்தி அனைத்து ஆன்மீக புலவர்களையும் கூப்பிட்டு அந்த விழா மிகவும் நன்றாக இருந்தது. அதே வருஷத்திலேயே ஆதிசங்கருடைய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்ற ஒரு அபாவம் அவருக்கு ஏற்பட்டது. ஸ்ரீமான் அனந்தராமையர் என்கின்ற இன்கம் டேக்ஸ் ரிட்டையர்ட் கமிஷனர் அவரை வைத்துக் கொண்டு சங்கர பக்த ஜனசபாவின் மூலம் அந்த ஆங்கிலத்திலேயே ஆதிசங்கருடைய வரலாற்றை ஒரு 96 பக்கங்களுக்கு படித்தார். அதை சங்கர பக்த சபாவின் மூலம் பிரசுரித்து நம்முடைய சங்கர மடத்திலே காஞ்சி சங்கர மடத்திலே என்று வெளியிட்டார்கள். அப்போது பரமாச்சாரியார், புதுப்பெரியவர், பாலப்பெரியவர் அனைவரும் அங்கே குழுமியிருந்தார்கள். அந்த சமயத்திலே அந்த புத்தகத்தை வெளியிட்டார். நமது மகாபெரியவர் மிகவும் மகிழ்ந்தார். அவருடைய பிரதம சிஷ்யரான ஸ்ரீ புதுப்பெரியவாள் அவர்களை கொண்டு அவருக்கு சிவபக்தி பிரச்சாரமணி என்ற விருதத்தை வழங்கி பண்டிதர்களுக்கு வழங்குகின்ற சிவப்பு சால்வையை போர்த்தி அவருடைய பூரண அனுபவத்தையும் அவருக்கு அணிவித்தார். அப்பேற்பட்ட பெரியார் 2012 ஒரு சில உடல்நிலை காரணமாக அவர் விண்ணோகம் எழுதினார். அதற்கு பிறகு அவருடைய மகனான நான் 3வது மகனாக அந்த அவருடைய அருட்சுவட்டை பற்றி கொண்டு அவருடைய வழியிலேயே வந்து வருகின்றேன். என்னுடைய 20ஆம் வயதிலேயே அவர் திருஞானசம்பந்த தேவாரத்தை படி எனக்கு 1971 அன்று முதல் இந்த வரை திருஞானசம்பந்த தேவாரம், திருநாவுக்கரசு தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரம் மற்றும் திருவாசகம் ஆகியவற்றை பயின்று வருகின்றேன். 20ஆம் வயதிலிருந்து இந்த வரை தொடர்ச்சியாக பயின்று வருகின்றேன். சிவசகஸ்ரநாமம் என்கிற பாரதத்தில் உள்ளது. திரஸ்தான பிரபு பீமகா என்று ஆரம்பிக்கும் அந்த சிவசகஸ்ரநாமத்தை இதுவரை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் படித்து வருகின்றேன். ஒவ்வொரு சிவராத்திரியின் போதும் 1008 முறை சிவாபியாம் நமக என்ற சமுகத்தில் எழுதியும் இரவு மூணாவும் கண்முழித்து ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து இதெல்லாம் செய்து வருகின்றோம். அவருடைய பெயரிலேயே ஆங்கிர சர்மா சுபக்தி பிரசாரி ஆங்கிர சர்மா கைங்கிர சபாவை 2021 ஆரம்பித்து இப்போது 3 வருடங்கள் ஆகின்றன. ஆகையினாலே நிறைய சபையை இப்போது நான் நடத்தி கொண்டு வருகின்றேன். நன்றிங்க ஐயா. இந்த சபா மூலமா நீங்க நிறைய தேவார பிரவச்சனங்கள், புராண உபன்யாசங்கள்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. சபாவின் மூலம் 6 முறை பக்கவாத்தியத்துடன் தேவார கச்சேரிகள் நடத்தியுள்ளேன். மேலும் 7 முறை பெரிய புராணம், திருவிழாடல் புராணம், கந்த புராணம் ஆகியவற்றை கூறியுள்ளேன். அதோடு அல்லாது சங்கர ஜெயந்தி, அப்பய ஜெயந்தி போன்ற விதத்திலே அந்தந்த ஆச்சாரருடைய ஜெயந்தியை நடத்தி வருகின்றேன். மேலும் ஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், திருவாசகர், மணிவாசகர் அந்தந்த நாயன்மாருடைய குரு பூஜையின் போதும் இங்கே உள்ள சிவாலயத்திலே அவருக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து அடியை எழுதிய அஷ்டோத்தர நாம மூலம் தமிழ் மூலம் அவர் அர்ச்சனை செய்து நான் இயன்றவற்றை செய்து வருகின்றேன். நன்றிங்க ஐயா. இந்த உபன்யாசங்கள், தேவார பிரவச்சனங்கள் இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எது ஐயா தூண்டுதலாக இருந்தது? உங்கள் தகப்பனார் பற்றி சொன்னீர்கள், ஆனால் நீங்க அதெல்லாம் பண்ணணுன்றதுக்கு உங்களுக்கு எது ஐயா தூண்டுதலாக இருந்தது? உபன்யாசம் தூண்டுதலாக தகப்பனாருடைய தூண்டுதலே காரணம் இருக்கு. அவர் முதலிலே சிவானந்தநகரி என்ற நூலை பற்றி கொண்டு மிகவும் பெரிய அளவிலேயே உணர்ந்தார். எதை கேட்டாலும் இது சிவானந்தநகரி போட்ட பிச்சை என்றே கூறி வந்தார். அடையும் அதே முறையிலேயே
சிவானந்தகரி 100 ஸ்லோகங்களையும் மனப்பாடம் செய்து தினமும் பாராயணம் செய்கிற வழக்கத்தை கொண்டுள்ளேன். அந்த ஒரு காரியத்தில் இருக்கிற சமயத்தில் உத்தியோகத்தின் சமயத்தில் தினம் 100 ஸ்லோகத்தை சொல்லுவேன். அதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னாக்கா மழை பொழியும்னு சொல்லுவோம். திடீர்னு தண்ணி வரல, தண்ணி வரத்துக்கு ஸ்லோகம் இருக்குது சிவானந்தகரில். அது சொன்னேன், உடனே தண்ணி வந்துடுச்சு. 8 மணிக்கு தண்ணி வரல, 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், எப்போ பண்ணுறது குளிக்க போடணும்னு புரியல. நான் ஸ்லோகம் சொன்னாங்க உடனே தண்ணி வந்துடுச்சு. ஆதிசங்கர் இருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிவானந்தகரியே உயிர் போல காத்து வருகின்றேன். நன்றிங்க ஐயா. இந்த சைவ சித்தாந்த சுடர்ன்ற உங்களுக்கு ஒரு டைட்டில் இருக்குங்க ஐயா. அந்த சைவ சித்தாந்த சுடர் பத்தி நீங்க படிச்சது, அதை பத்தி ஒரு 4 வார்த்தைகள் நண்பர்களுக்காக சொல்லுங்க ஐயா. கைலை அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை நமது ஆசிரியர் டாக்டர் ஆர் துரைசுவாமி என்கிற சிவனடியார் 2 வருடங்களுக்கு முன்பு தோற்றுவித்தார். கந்தரகோட்டை என்ற இடத்துல புதுக்கோட்டை ஜில்லாவில் தோற்றுள்ளார். அவர் அனைவருக்கும் சைவ சித்தாந்தத்தை வாரி வழங்க வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கோடு, நல்ல நோக்கோடு இந்த பணியை செய்து வருகின்றார். சைவ சித்தாந்த சுடர் என்ற பட்டத்தை வழங்குகின்றோம் என்று கூறினார். என்ன கேட்டால், சைவ சித்தாந்தத்தை சிம்பிளாக ரொம்ப நியூஸ் நெட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய ஃபோன்லேயே 4 மாத கோர்ஸு அதை பயன்படுத்தி புத்தகத்தையும் அவளை கொடுத்து அதற்குண்டான கேள்வி பதிலையும் அவளை கொடுத்து நமக்கு சூஸ் ஃபாலோ மாதிரி கொடுத்துருக்கா. நம்ம என்ன பண்ணோம், அவள் கொடுக்குற கைட்லைன்ஸை என்ன ஃபாலோ பண்ணிட்டு அதுலேருந்தே என்ன பண்ணணும், அவள் கொஸ்டின்லேருந்தே ஆன்சரை கொடுத்துருக்காக்கா அதுக்குண்டான இது நமக்கு வந்துடும். 60 விழுக்காடுக்கு மேலே யார் யாரெல்லாம் மார்க் எடுத்திருக்காங்களோ அவர்களுக்கும் நேர்முக பயிற்சி நடத்தப்படும். நேர்முக பயிற்சியிலே அடைய தேர்வு பெற்றேன். என்னுடைய பேட்ச் முதல் பேட்ச். அதுக்கடுத்த பேட்சில் கூட எல்லாரும் விரும்புகிறார்கள். இப்போ 4வது பேட்சில் நமது கேள்வி கேட்கிற ஏபி சந்திரசேகர் அவர்களும் சிவசித்தாந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறார் என்பதை மிகவும் சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போ சமயத்தில் அவர் நமக்கு என்ன நமக்கு ஒரு கற்றுக் கொடுத்தார் என்றால், நமசிவாய என்ற மந்திரத்தை முதலில் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நமசிவாய என்ற மந்திரத்திலே நா என்பது திரோதானம் என்ற மறைப்பு சக்தியும், மா என்பது ஆணவ கண்மம் மாயம் என்கிற மானத்தையும், சி என்பது சிவபெருமானையும், வா என்பது சக்தியையும், யா என்பது ஆன்மா உயிர் நம்பிக்கை என குறிக்கிறது, எனக்கு நம்மை குறிக்கிறது சொல்லி இருக்கிறார். அவர் எவை அனாதி என்று கேட்கும்போது அதில் பத்தி பசு பாசம் இவை அனாதி என்று கூறுகின்றார். முதல்லேருந்தே இருக்குது. பத்தி பசு பாசம் முதல்லேருந்தே இருக்குது. அனாதினா என்ன அர்த்தம் கேட்டால், அனாதினா அர்த்தம் அன் ப்ளஸ் ஆதி, தொடக்கமற்றவை. அவைகள்லாம் தொடக்கமே கிடையாது. அதே போல் பத்தி பசு பாசம் இது யாருமே படைக்கப்படவில்லை, அது முதல்லேருந்தே இருக்குது. அதை படித்தவை யாருன்னு கேட்டாக்கா இறைவன் ஆன்மா அது சொல்கிறார். சைவ சித்தாந்தம் நமக்கு என்ன சொல்கிறது, அதன் ஆசிரியர் அது அனாதி பொருள் எப்போ கேட்கும்போது அது தோற்றமே இல்லை, அதுக்கு அழிவே இல்லை. உயிரின் ஆன்மாவின் வயது என்ன நம்ம கேட்கும்போது சிவருமான் வயது என்னவோ அது உயிரின் வயது என்றெல்லாம் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்துள்ளார். மேலும் பதி பசு பாசம் என்றில் பதியினை போலவே பசு பாசம் அனாதி அப்படின்ட்டு நமக்கு திருமூலர் நமக்கு சொல்லியிருக்கார். அதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். மேலும் சைவர்களாகிய சைவர்களின் புதிய முழக்கம் என்ன கேட்டாக்கா, தலை நிமிர்ந்து சொல்லடா, சைவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து சொல்லடா என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆக இவ்வாறு நமக்கு முதலே ஒரு இங்கே ஆங்கிலத்தில் இன்ட்ரொடக்ஷன் சொல்லுவாங்கள்ல, அதே போல் எப்படி சைவ சித்தாந்தத்தை நாம் எப்படி கற்க வேண்டும் அதெல்லாம் நமக்கு கூறி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு கேட்டாக்கா, அது எப்படி தோன்றுது, பரம்பரைனா என்ன, பரம்பரை என்பது திருக்கைலாய பரம்பரை, அதாவது சிவஞான பரம்பரை. அதோட ஆதி குருநாதர் யாருன்னு கேட்டாக்கா ஸ்ரீகண்ட ருத்ரர். முதல் சீடர் நந்தியம் பெருமான், அடுத்த சீடர் அகஞான புலவர்கள், 3வது சீடர்கள் சத்தியஞான தரிசனிகள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். ஆக சின்ன சின்ன கேள்விகளை கேட்டு நமக்கு அது மூலம் பதிலை வாங்கி கொடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல நிலையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார் அந்த துரைசாமி அவர்கள். மேலும் இந்த சைவ சித்தாந்த வகுப்பை நடத்தி வருகின்றார். சைவ சித்தாந்த வகுப்பு என்று வைத்துக்கொண்டு மிகவும்
அனாகுமுறை நலமுறை சென்றார். அயல்நாடு மலேசியா இலங்கை போன்ற நாடுகளெல்லாம் கூட என்று அவர் இதை பரப்பி வருகின்றார். ஆகையினாலே சைவ சித்தாந்தம் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை இப்போ அறிய கொடுத்து. நன்றிங்க ஐயா. உங்களுடைய நேர்காணல் வந்து ரொம்ப நம்ம அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய நமஹ. இதில் ஏதேனும் தப்பு இருந்தாலோ குறை இருந்தாலோ அதை குணமாக கொண்டு குற்றத்தை நீக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.